எல்லை மீட்ட சிலம்பு செல்வர் மாபோசி புகழ் ஓங்குக. எல்லையை மீட்ட சிலம்பு செல்வர் ஐயா மாபோசி புகழ். தமிழக எல்லையை மீட்ட தமிழ் தேசிய தலைவர் சிலம்பு செல்வர் மாபோசி புகழ். நன்றி. பேரன்புகளுமிய இந்த அருமையானதொரு கூட்டத்தை ஆந்திராவுக்கு பலிபோய் திரும்பவும் மீட்கப்பட்ட இந்த தணிகை பகுதியிலே தமிழர் கழகத்தை சார்ந்த தோழர்கள், அன்பு உடன்பிறப்புகள், மறவர் படைதான் புலிப்படை, குலமானம் ஒன்றுதான் அடிப்படை என்று பாடுவாரே ஈழத்து பாவேந்தர் காசி ஆனந்தன். அதை போல இந்த அருமையான தோழர்கள் தமிழக பொன்விழாவை இழந்து மீட்கப்பட்ட இந்த வடஎல்லை பகுதியிலே நடாத்தி வருவது, மாலவன் குன்றத்தை இழந்தாலும் வேலவன் குன்றத்தை மீட்டிருக்கிறோம் என்கிற பெருமைக்குரிய இந்த திருத்தணிகையிலே தமிழர் கழகத்தினுடைய தமிழக பொன்விழா நடைபெறுவது, அந்த பொன்விழாவில் நானும் பங்கு பெறுவது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகும். இந்த வரலாற்று நிகழ்வை ஏற்பாடு செய்த தமிழர் கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கு முதலில் என்னுடைய நன்றி எறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் கழகத்தினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய புதுக்கோட்டை பாவாணன் அவர்களே, இங்கே அருமையானதொரு பேரணியை வடஎல்லை தளபதி விநாயகம் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலையிட்டு அந்த பேரணியை இங்கே நடாத்தி வந்து மிக அருமையானதொரு உரையினை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா மாசே தமிழ்மணி அவர்களே, இந்த அருமையானதொரு கூட்டத்திற்கு, ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கி தொடங்கி வைத்த அருமை தம்பி வேலூர் சிவக்குமாரன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிற அன்புக்குரிய தோழர் கோவே சக்திவேல் அவர்களே, அருமையான ஒரு வரவேற்பினை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை தோழர் இராவணன் இரா சரவணன் அவர்களே, இந்த ஊர்வலத்தையும் இந்த கூட்டத்தையும் மட்டுமல்ல, வட எல்லையிலே இதற்காக ஒரு திங்களாக பரப்புரை நடத்தி தமிழர்களுடைய மான உணர்வினை, தமிழர்களுடைய இன உணர்வினை, தமிழர்களுடைய மண்ணுரிமையை காக்கின்ற அந்த கடமையினை வலியுறுத்தி பயணம் செய்திருக்கின்ற அருமை தம்பி தமிழ் முகிலன் அவர்களே, இங்கே எனக்கு பிறகு பேசவிருக்கின்ற தமிழ் சேரன் அவர்களே, நன்றியுரையாற்றவிருக்கின்ற சேரலாதன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே இறுதியாக சிறப்புரையாற்றவிருக்கின்ற தமிழர் கழகத்தினுடைய தலைவர் மானமிகு புதுக்கோட்டை பாவாணன் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசிய தமிழர் கழக தோழர் அருமைக்குரிய குமார் அவர்களே, இந்த திருத்தணிகை மாநகரத்தில் மங்களங்கிழார் பெயராலே சிறுவர் காப்பகத்தையும் மங்களங்கிழார் கல்வி அறக்கட்டளையையும் சீரோடும் சிறப்போடும் நடாத்தி வருகின்ற அருமை ஐயா குமு கணேசனார் அவர்களே, வேலூரிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற இது போன்ற தமிழ் கூட்டங்கள் என்றால், தமிழ் விழாக்கள் என்றால், தமிழ் போராட்டங்கள் என்றால் அங்கே ஒளியை பாய்ச்சுவதற்காக முன்னாலே வந்து நிற்கின்ற அருமை புலவர்
ஐயா தன்னொழியன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே இந்த திருத்தணி மீட்பு போராட்டத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறை சென்று மீண்ட செம்மல் ஐயா ஜானகிராம் அவர்கள் மிக அருமையாக இன்று புதிதாய் பிறந்தோம் என்று சொல்லுவார்களே, அதை போல ஒரு இளைஞரை போல, இளைஞர் ஏறு போல இங்கே பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஐயா ஜானகிராமன் அவர்களே. அதை போல எல்லை போராட்ட ஈகளிலே ஒருவராகிய இங்கே அமர்ந்திருக்கின்ற ஐயா சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் யாராவது நான் பெயர் சொல்ல மறந்திருந்தால் அந்த அருமையான தோழர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதலாவதாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற ஒரு விழாவினை இங்கே நம்முடைய தோழர்கள் எடுத்திருக்கிறார்கள். தமிழனுக்கு என்று ஒரு நாடு இருக்கிறது, தமிழனுக்கு என்று ஒரு தாயகம் இருக்கிறது. அந்த தாயகம், அந்த புதிய தமிழகம் மாபோசி போன்றவர்களாலே 1956ஆம் ஆண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. படைக்கப்பட்ட அந்த தமிழகத்திலே, அந்த தமிழகத்தினுடைய பொன்விழாவை, இந்த தமிழகத்தை ஆள வந்தவர்கள் இதுவரை எடுத்திருக்கிறார்களா? அண்டை மாநிலங்களிலே, கர்நாடகத்திலே அவனுக்கு உரிமை இல்லாத காவிரியை, வரலாற்றிலே காவிரி ஆற்றை கர்நாடகம் பயன்படுத்தியதாக 1892ஆம் ஆண்டுக்கு முன்னாலே காவிரியை கர்நாடகம் ஒரு காலமும் பயன்படுத்தியதில்லை. 2 முறை வரலாற்றிலே அவர்கள் பயன்படுத்த தொடங்கினார்கள். எருமை நாட்டுக்காரர்கள். எருமை நாட்டுக்காரர்கள் என்றால் அவர்களை இழிவாக சொல்லுகிறேன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. மைசூர் மாநிலத்துக்காரர்கள். மைசூர் என்பது எருமை நாடு என்கிற அழகு தமிழ். அந்த எருமை நாட்டுக்காரர்கள் 2 முறை, ஒரு முறை முதன்முறையாக 2ஆம் ராஜராஜனுடைய பேரன் ஆண்ட போது, சோழ மன்னனாக இருந்த போது அவர்கள் காவிரியை மறிப்பதற்காக அங்கே அணை கட்டத் தொடங்கினார்கள். அப்பொழுது ராஜராஜ சோழன் தமிழ் மன்னனுடைய ஆட்சி இருந்த காரணத்தினாலே, தமிழ் மன்னனுடைய ஆட்சி இல்லை என்றால் தமிழர்களுக்கு வீழ்ச்சிதான் என்பதை வரலாற்றிலே நெடுகிலும் நாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆகையினாலேதான் புரட்சி பாவலர் பாடுவார், அருமையாக பாடுவார். நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்புட்பறவையே, தமிழன் ஏமாந்தவன், தமிழன் இலக்காரத்திற்குரியவன் என்பதை சொல்லுகிற ஒரு சொல். தமிழகத்தினுடைய பாதியை இழந்த பிறகு தமிழகத்தினுடைய மீதிக்கும் தண்ணீர் கிடையாது என்று இந்த திராவிட சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற போது, இங்கே என்னையா திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே எதற்கையா திராவிடர் கழகம், இங்கே எதற்கையா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே எதற்கையா தேசிய திராவிடர் கழகம்? என்ன தமிழன் தரையிலே ஆனவரை மிளகாய் விரிப்பது என்பதைத்தான் இவர்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி என்றால் என்ன காரணம்? குட்ட குட்ட குனிய பிறந்தவனே தமிழன் என்பதுதானே ஐயா பொருள். அதுதானே ஐயா பொருள். இந்த 4 மாநிலங்களினுடைய தலைமைச் செயலகத்தை எடுத்துக்கொண்டால், வெங்காலூரிலே இருக்கிற என்ன அருமையான தமிழ் சொல். அந்த ஊரினுடைய பெயர் வெண்காலூர். எங்களுடைய பாவாணர் அருமையாக சொல்லுவார், வெண்காலூர். அங்கே வீசுகிற அந்த தென்றல் இருக்கிறதே, அந்த வெண் பனியை கலந்து அந்த தென்றல் ஒரு வெண்மை நிறத்தை பெற்று அந்த தமிழர்களுடைய, அந்த ஊரிலே வாழுகிற மக்களினுடைய மேனியை தடுவுவதால் வெங்காலூர் என்று பெயர் வந்தது. அந்த வெங்காலூரை படைத்தவனே கூட ஒரு கன்னடத்துக்காரனா? தேவகவுடாவா? தேவராஜர்ஸா? ஏன் இன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டியினுடைய காங்கிரஸ்காரனுக்கு புத்தி இருந்தா, மானம் இருந்தா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில இருக்கலாமா ஐயா?
அந்த கன்னடத்துக்கார பையன் தமிழ்நாட்டுக்கு காங்கிரசுக்கு பொறுப்பு. வேற யாரும் கிடையாதா? பூஜாரி. அந்த பூஜாரி தான் பாருங்கள் ஐயா, தமிழ்நாட்டை வேண்டுமென்றே கேவலப்படுத்துகிறார்கள். கன்னடத்துக்காரனுக்கும் தமிழனுக்கும் இன்றைக்கு தகராறு நடக்கிறது. காவிரியினுடைய ஒரு சொட்டு தண்ணீரையும் நான் விடமாட்டேன் என்கிறான். விடமாட்டேன் என்பதோடு மட்டுமல்ல, என்ன சொல்லுகிறான்? ஓசூருக்கு வருகிறார்கள், ஊர்வலம் நடத்துகிறார்கள். இங்கே நம்முடைய பகுதியிலே ஊர்வலம் நடத்துவதென்றாலே நம்முடைய தமிழர்கள் கலந்து கொள்வதில்லை. தமிழக பொன்விழாவினுடைய ஊர்வலம் இது பாவாணனுடைய ஊர்வலம் அல்ல, தமிழர் கழகத்தினுடைய ஊர்வலம் அல்ல, தமிழக பொன்விழா ஊர்வலம். இந்த ஊர்வலத்தில் தமிழர்களாகிய அனைவரும் கலந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? கேள்விக்குறிதானே. ஆனால் காவிரிக்காக கன்னடத்துக்காரன் ஊர்வலம் நடத்துகிறான். வெங்காரூரிலே நடத்துகிறானா? மைசூரிலே நடத்துகிறானா? எங்கே நடத்துகிறான்? தமிழகத்திற்கு வருகிறான். ஓசூரிலே நடத்துகிறான். ஓசூரும் எமதே, காவிரியும் எமதே, ஒக்கனேக்கல்லும் எமதே, காவிரியும் எமதே என்கிறான். நான் கேட்கிறேன், கலைஞர் கருணாநிதி அவர்களே, உங்கள் தலைமையிலே ஒரு அரசாங்கம் இருக்கிறதே, உங்கள் தலைமையிலே ஒரு காவல்துறை இருக்கிறதே, இந்த காவல்துறையினருக்கு என்னையா கடமை? எல்லை தாண்டி வந்த அந்த பயல்களை பிடித்து உதைக்க வேண்டும் அல்லவா? சிறையிலே போட வேண்டும் அல்லவா? சிறையிலே போட வேண்டும் அல்லவா? கர்நாடகத்திலே வாயில்லா பூச்சி தமிழ்நாட்டினுடைய எண்களை உடைய கார்களையே விட மறுக்கிறான். லாரிகள் மாதா வாரக்கணக்கிலே காத்து கிடக்கின்றன, மகிழுந்துகள் வாரக்கணக்கிலே காத்து கிடக்கின்றன. அதனை ஓட்டுநர்கள் சோறும் இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் வீதியிலே படுத்து கிடக்கிறார்கள். என்ன பாவம் செய்தன அந்த ஊர்திகள்? ஒன்று பாவமும் செய்யவில்லை. தானா என்கிற டிஎன் என்கிற தமிழ்நாட்டு பதிவு எண்ணை பதித்திருக்கிறார்கள். அப்படி பதித்திருப்பதால் தமிழ்நாட்டினுடைய வண்டி வாகனங்களை கூட கர்நாடக மண்ணிலே விட மறுக்கிறார். ஆனால் அந்த கன்னடத்து அயோக்கிய பயல்கள் ஒக்கனேக்கல்லும் எவதே, ஓசூரும் எவதே என்று இங்கே ஊர்வலம் விடுகிறார். மரத்தால் அடித்த பிண்டங்களாக, சோற்றால் அடித்த பிண்டங்களாக தமிழ்நாட்டிலே வாழுகிறார்கள் என்றார். மானம் ஒன்றே நல் வாழ்வென கொண்டு வாழ்ந்த எம் வரவேந்தர், பூனைகள் அல்லர் அவர் வழி வந்தோர், புலிநிகர் தமிழ் மாந்தர் என்று பாரதிதாசன் பாடிய பாட்டுக்கு என்ன ஐயா மரியாதை இருக்கிறது? நான் விஷயத்திற்கு வருகிறேன். அந்த வெங்காலூர் இருக்கிறதே, அந்த வெங்காலூரை படைத்தவரே ஒரு தமிழன். வரலாற்றிலே கன்னடத்துக்காரர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், தமிழர்கள் கூட எழுதவில்லை, கன்னடத்துக்காரர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள். வெங்காலூரை படைத்தவன், வெங்காலூரை அமைத்தவன் ஒரு தமிழன். அவன் காஞ்சிபுரத்திலே இருந்து சென்றவன். காஞ்சிபுரத்திலே இருந்து சென்ற அவனுடைய பெயர் கம்ப கவுண்டன். கவுண்டன் என்றால் தமிழன், அது தெரிந்துவிடும். கன்னடத்துக்காரன் என்ன வரலாறு எழுதினா? கம்பே கவுடா. கவுண்டன் என்றால் தமிழன் என்று தெரிந்துவிடும் என்பதால் கம்பே கவுடா என்று வரலாறு எழுதினார்கள். அந்த வெங்காலூரை அமைத்தவர்களே தமிழர்கள். இங்க பாருங்க, அடையாறு என்று தமிழிலே போட மாட்டான் நம்முடைய செய்தி பத்திரிகை. அடையார் தமிழன் ஒரு காலமும் வெற்றி அடையார், வெற்றி அடையக்கூடாது என்பதற்காகவே போடுகிறார்கள் போல் இருக்கிறது. அடையார். பெரியாறு என்று போட மாட்டான். என்னடா பெரியார் தகராறு, இப்ப எங்கடா பெரியார் வந்தாரு தகராறுன்னு பார்க்க வேண்டியது இருக்குன்னா பெரியாறுங்கிறது தான் பெரியார் போடுறான். பெரியாறு, பெரியாறு, முல்லை பெரியாறு போட மாட்டான். முல்லை பெரியார், அது என்ன பெரியார்? ஈரோட்டு பெரியாருக்கு எதிர் பெரியாரா முல்லை பெரியார்? இப்படி நம்முடைய பத்திரிகைகள் போடுகிறார்கள். ஆனா அவன் கன்னடத்துக்காரன் பெங்களூர பெங்களூருன்னு போடுறான். இந்த கன்னடத்திற்கும் தெலுங்குக்கும் உகரம் அடிச்சொல்லாக வரும். சொற்கள் முடிகிற போது சோமயா, சோமயாஜு, சோமயாஜுலு என்று போட்டால் தெலுங்கு. அது மாதிரி பெங்களூர் என்றாலே அது முடிவடைந்து விடுகிறது, வெங்காலூர். ஆனால் பெங்களூரு நம்ம தமிழ் பத்திரிகை காரணம் அதை பார்த்துட்டு பெங்களூரு
அடையாறு என்று போடுவதற்கு உனக்கு வக்கில்லை, வகையில்லை. முல்லை பெரியாறு என்று போடுவதற்கு வக்கில்லை, வகையில்லை. ஆனால் அவன் பெங்களூரு என்று போட்டு உடனே அன்றைக்கு அங்கே வாழுகிறவர்கள் இன்றைக்கும் 68 விழுக்காட்டினர் தமிழர்கள். 68 விழுக்காட்டினர். எங்கேயாவது இந்த அநியாயம் உண்டாயா? அந்த பெங்களூரு என்றுதான் தமிழர்கள் போடுகிறார்கள். அங்கே இருக்கிற அந்த தலைமைச் செயலகத்தை கட்டியவரே ஒரு தமிழர், முனுசாமி முதலியார். தென்னகத்திற்கே பெருமை சேர்க்கின்ற தலைமைச் செயலகம் விதான் சௌதா. அந்த விதான் சௌதானவிலே இருந்து அன்றைக்கு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தேவகவுடா. ஏன் நான் அவரை அப்படி சொல்ல மறுக்கிறேன் என்றால், அந்த விதான் சபாவிலே இருந்து கொண்டு கர்நாடக சட்டமன்றத்திலே முதலமைச்சராக இருந்த தேவகவுடா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தமிழர்களை பார்த்து என்றால் என்னை பார்த்து என்று கூட நான் கருத மாட்டேன். ஏனென்று கேட்டால், நான் வானம் பார்த்த பூமியாகிய சங்கரன் கோவிலிலே இருந்து வாழ்கிறேன். எங்க எந்த ஆறும் கிடையாது. கலைஞரை பார்த்து சொன்னான். யாரை பார்த்து சொன்னான்? கலைஞரை பார்த்து சொன்னான். யாரை பார்த்து சொன்னான்? கருப்பையா மூப்பனாரை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான் தேவகவுடா? தமிழர்களே, தமிழர்களே, இனிமேல் நீங்கள் காவிரி தண்ணீரை மறந்து விடுங்கள். இதத்தான் இப்பவும் கர்நாடகக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மறந்து விடக்கூடாது. தமிழர்களே, தமிழர்களே, இனிமேல் நீங்கள் காவிரி தண்ணீரை மறந்து விடுங்கள். காவிரி தண்ணீரை குடிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் என்ற கலைஞர் தான் எழுதுகிறார் நெஞ்சுக்கு நீதி. நான் காவிரி தண்ணீரை குடித்து வளர்ந்தவன் எழுதுகிறாரா இல்லையா? அவரை பார்த்து தான் தேவகவுடா சொன்னான். என்ன சொன்னான்? தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் காவிரி தண்ணீரை மறந்து விடுங்கள். காவிரி தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று ஆசை உங்களுக்கு வந்தால் எவ்வளவு கொழுப்பு பாருங்க. தேவகவுடா சொல்றார், காவிரி தண்ணீரை குடிக்க வேண்டும் என்ற ஆசை தமிழர்களுக்கு வந்தால் அவர்கள் கர்நாடகத்திற்கு சுற்றுலா வர வேண்டும். எப்படி இருக்குது பாருங்க கொழுப்பு. காவிரி தண்ணீரை குடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தால் நீங்கள் கர்நாடகாவுக்கு சுற்றுலா வர வேண்டும். அந்த ஆளை காவிரி உங்களுக்கு சொந்தமில்லை என்று சொன்ன அந்த ஆளை அப்படியா கர்நாடக முதலமைச்சராக இருந்து நீ இதை சொன்னாய்? உனக்கு ப்ரமோஷன் தந்திருக்கிறோம். நீ இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாகவே மாறி காவிரியை முற்றாக இல்லாமலாக்கி விடு. யாரு? கலைஞரும் கருப்பையா மூப்பனாரும். காவிரி தண்ணீரை இல்லை என்று சொல்வதற்கு ஒரு தகுதி தேவகவுடாவுக்கு ஒரு தகுதி. ஆகா, இவ்வளவு துணிவாக தமிழ்நாட்டிற்கு காவிரி தண்ணீர் இல்லை என்று சொன்னாயே, அப்படி என்றால் நீதான் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியா இருக்கணும். என்ன தமிழன், என்ன தமிழ் வீரம்! இவர்தான் திருவாரூர் சோழன். அந்த சோழன் கர்நாடகத்திலே இருமை நாட்டுக்காரன் காவிரியில் அணை கட்டிய போது ராஜராஜன், இரண்டாவது ராஜராஜன் அங்கே போய் அணையை இடித்தான். ஆனால் இந்த ராஜராஜன் திருவாரூர் சோழர், எங்கள் திருக்குவளை சோழர், காவிரி தண்ணீர் கிடையாது என்று சொன்ன தேவகவுடாவை இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாகவே ஆக்கினார். அவருக்கு பிறந்தவர் சளைப்பாக இருப்பாரா, இழைப்பாக இருப்பாரா? யாரு? இன்றைக்கு இருக்கிறாரே குமாரசாமி, அவரு காவிரி தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்கும் என்றால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன். இந்த செருக்கு, இந்த திமிர் எங்கே இருந்து அவர்களுக்கு வருகிறது? நீங்கள் அதை கவனத்திலே கொள்ள வேண்டும். திருத்தணிகையிலே கூறியிருக்கிறீர்கள், மாவோசி அவர்களால், விநாயகம் அவர்களால், மங்களங்கிழார் அவர்களால் பெற்றுக் கொடுத்த இந்த பொன்னான பூமியிலே இருந்து நான் இதனை பேசுகிறேன். நான் மறக்கவில்லை. இன்றைக்கு 4 மாநிலங்களுடைய அமைச்சரவை எடுத்து பாருங்கள். குமாரசாமி தலைமையிலே இருக்கிற கர்நாடக அமைச்சரவை எடுத்து பாருங்கள். ஒரு தமிழன் இருக்கிறானா? ஒரு தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவன் இருக்கிறானா? இத்தனைக்கும் கர்நாடகத்தினுடைய ஆதி குடிமக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மண்ணின் மைந்தர்கள், தீழர்கள் என்று சொல்லப்படுகிற செந்தமிழர்கள், கன்னடர்கள் எல்லாம் வெளியே இருந்து வந்தவர்கள்.
அந்த மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்களே ஒப்புக்கொண்ட கதை இது. நான் எடுத்து கூட்டி சொல்லுவதல்ல. அந்த மண்ணுக்கு உரிமையானவர்கள் என்றால் யார் என்றால் திகழர்கள். அந்த திகழர்கள் தமிழர்கள். ஆனால் அந்த கர்நாடகா முதலமைச்சராக இருக்கிறாரே, அவருடைய குமாரசாமியினுடைய அமைச்சரவையிலே ஒரு தமிழருக்கு இடம் உண்டா? நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். கர்நாடகாவினுடைய மக்கள் தொகையில் 28 விழுக்காடு தமிழர்கள். மறந்துவிடக் கூடாது, 28 விழுக்காடு தமிழர்கள். 28 விழுக்காடு தமிழர்களை கொண்ட கர்நாடக அமைச்சரவையில் ஒரு துணை அமைச்சர் பதவி கூட தமிழர்களுக்கு கிடையாது. பக்கத்திலே வாருங்கள். OSR என்று சொல்லப்படுகிற ராஜசேகர ரெட்டி காரு ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். என்ன அநியாயம் பாருங்க. இந்த பாலாறு இருக்கிறதே, வட தமிழ்நாட்டை அன்னை போல பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்று மணிவாசகர் பாடுவாரே, அதை போல வட தமிழ்நாட்டை பாலூட்டி வளர்க்கின்ற அந்த பாலாறு அது பாழாறாக இருக்கிறது. அந்த பாலாறு இன்றைக்கு ஆந்திராவிலே 33 கிலோமீட்டர் தூரம்தான் ஓடுகிறது. ஆனால் 32 இடங்களிலே தடுப்பணை கட்டி இருக்கிறார்கள் அவர்கள். 33 கிலோமீட்டர் ஓடுகிற பாலாற்றில் ஆந்திராவிலே 32 தடுப்பணைகளை கட்டி இருக்கிறார்கள். அந்த 32 தடுப்பணைகளை கட்டியதோடு அவர்களுடைய பசி நின்றுவிடவில்லை. மாறாக இன்றைக்கு கணேசபுரம் என்கிற இடத்திலே ஒரு மாபெரும் அணைக்கட்டை கட்டி அந்த அணைக்கட்டிலே இருந்து தெற்கு ஆந்திராவிலே உள்ள நகரங்களுக்கெல்லாம் பாலாற்றிலே இருந்து குடிநீரை கொண்டு போவோம் என்று ஆந்திர முதலமைச்சர் OS ராஜசேகர ரெட்டி கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் எனக்கு வெட்கமாக இருக்கிறது ஐயா. நடுவர் மன்றம் மார்ச் 5ஆம் தேதி தமிழன் தலையில ஒரு மிளகாய் அரைக்கிறது, தமிழன் தலையில மொட்டை போடுகிறது. ஏனென்றால் காவிரியிலே 570 TMC தண்ணீரை அனுபவித்த இந்த தமிழகத்திற்கு 144 TMC தான். மற்றவெல்லாம் ஏமாத்துறான். நீங்க அதை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில இருந்து நமக்கு கிடைக்கிற தண்ணீர் என்பது வெறும் 144 TMC கன அடி அளவுதான். ஆனால் அப்படி மொட்டை அடிச்ச போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் டெல்லியிலே இருக்கிறார். நான் கேட்கிறேன், கொஞ்சம் தமிழர்கள் சிந்தித்து பாருங்கள் ஐயா. டெல்லியில திட்டக்குழுவினுடைய உதவி நிதியை பெறுவதற்காக அலுவாலியாவை சந்திப்பதற்காக கலைஞர் போகிறார். உங்களை கேட்கிற, வேற தேதி கிடையாது ஐயா. திட்ட உதவி என்பது நம்மிடத்திலிருந்து வசூல் பண்ணிய பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்கிறது திட்டக்குழு. அவன் சொந்த பணம் இல்ல. இன்றைக்கு முதலமைச்சராக பிரதம மந்திரியாக இருக்கிறாரே, தலைமை அமைச்சராக இருக்கிறாரே, அவர் வீட்டு பணமா? அமெரிக்காவினுடைய ஏஜென்ட் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற கேடு, இந்தியாவுக்கு வந்திருக்கிற கேடு என்பது அந்த மன்மோகன் சிங் அமெரிக்காவினுடைய தரகு முதலாளி என்று சொல்லுகிறார்கள். அவர் நேரடியாக இந்தியாவினுடைய முதலமைச்சராக இருக்கிறார், இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறார். அது வேறு. சரி, அந்த திட்டக்குழு உதவி என்பது நம்மிடத்திலே இருந்து வசூலாக்கிய பணம் நமக்கு திருப்பி தருகிறார்கள். அதுக்கு தேர்ந்தெடுக்கிற நாள் 5/3/2007 நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வருகிற நாள்
முன்னாலேயே அறிவித்து விட்டார்கள். ஒளிவு மறைவு கிடையாது. திடீரென்று நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு வரவில்லை, முன்னாலேயே அறிவிக்கப்பட்டது. முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் முதலமைச்சர் அதே 5/3/2007 அன்று டெல்லியிலே இருக்கிறார். அந்த நடுவர் மன்றத்தினுடைய ஆணை வருகிறது. நான் கேட்கிறேன், தமிழர்களே, தமிழ் சான்றோர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன். கலைஞருடைய அரசியல் அனுபவத்தில் 1000ல் 1 பங்காவது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற குமாரசாமிக்கு உண்டாயா? இவர் அரசியலுக்கு வந்தபோது அவன் பிறக்கவே இல்லை. கலைஞர் அரசியலுக்கு வந்தபோது தேவகவுடா திருமணமே பண்ணிக்கொள்ள. அந்த காலத்தில் எங்களுடைய கலைஞர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அந்த தேவகவுடாவினுடைய மகன் குமாரசாமி, அவர் ஒரு முதலமைச்சர், அவரும் முதலமைச்சர். நடுவர் மன்றம் 2 மாநிலங்களை பாதிக்கின்ற தீர்ப்பு அவர் எவ்வளவு பொறுப்போடு சொல்லுகிறார். தீர்ப்பு வந்தவுடனேயே செய்தியாளர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய கருத்து என்ன? நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய அமைச்சரவையை கூட்டி, கர்நாடகத்தினுடைய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் கர்நாடக அரசாங்கத்தினுடைய கருத்தை நான் வைக்க முடியும். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், டெல்லியில போயிட்டார் நம்ம ஆளு கலைஞர், அறிவின் சிகரம், அண்ணாவின் தம்பி. அவர் மற்றவர்கள் எல்லாம் தூங்குகிற போது அந்த நள்ளிரவிலும் தமிழகத்தை பற்றியே சிந்தித்து சிந்தித்து எழுதி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் கலைஞருடைய கதையை எப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், வர்ணிக்கிறார்கள். அந்த கலைஞர் டெல்லியிலே இருக்கிறார். இடைக்கால நிவாரணமாக 250 டிஎம்சி தந்த அந்த ஆணையம் கடைசி தீர்ப்பாக 144 டிஎம்சி தான் தமிழகத்திற்கு என்று சொல்லுகிற போது குமாரசாமியையும் நான் எண்ணி பார்க்கிறேன். அவன் என்னுடைய அமைச்சரவையை கூட்டிய பிறகு, அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திய பிறகு கருத்து சொல்ல முடியும் என்கிறார். இவர் சொல்லுகிறார், வரவேற்கத்தக்க நடுவர் மன்ற தீர்ப்பு. பக்கத்தில் இருக்கிறார் ஒரு ஆளு, யாரு? நம்ம துறை முருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர். அவர் சொல்றார், திருப்தி திருப்தி திருப்தி. என்னடா இது திருப்தி? அது 3 தடவை, ஒரு தடவை இல்லை, ஏலம் போடுறது மாதிரி திருப்தி திருப்தி திருப்தி. என்ன திருப்தி? உன் வீட்டு பொண்ணுக்கு அழகான மாப்பிளையை தேடி கொடுத்துட்டாங்களா திருப்திங்கிறதுக்கு? என்ன திருப்தி? தமிழ்நாட்டை மொட்டையடிக்கின்ற நடுவர் மன்ற தீர்ப்பு, அதை படித்து கூட பார்க்காமல் கலைஞர் வரவேற்று விட்டார் என்பதற்காக நீர்ப்பாசன அமைச்சர் 3 முறை திருப்தி திருப்தி என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் கர்நாடகா கொந்தளித்து எழுகிறது. அவர்களுக்கு 270 டிஎம்சியை அள்ளி கொடுத்திருக்கிறது. இத்தனைக்கும் நான் முதலிலே சொன்னதை போல 1892ஆம் ஆண்டுக்கு முன்னாலே காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீரை கூட கர்நாடகம் அனுபவித்ததில்லை. கர்நாடகம் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தியதில்லை. கர்நாடகம் குடிநீருக்கு பயன்படுத்தியதில்லை. 1892ஆம் ஆண்டு வெள்ளைக்காரன் நன்மை செய்து விட்டதாக திராவிட கழகத்துக்காரர்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே எல்லாம் கதை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை பார்க்க வேண்டும். என்னுடைய அருமை நண்பர் தமிழர் கழகத்தை சேர்ந்த குமார் பேசுகிற போது சொன்னார், தமிழனுக்கு உணர்வு இல்லை, தமிழனுக்கு எழுச்சி இல்லை, தமிழனுக்கு சிந்தனை இல்லை என்று சொன்னார்கள். தமிழன் காயடிக்கப்பட்ட மாடுகள் ஐயா, தமிழர்கள் காயடிக்கப்பட்ட மாடுகள். ஆந்திரர்களுக்கு ஓரளவுக்கு உணர்வு இருக்கிறது, தெலுங்கர்களுக்கு உணர்வு இருக்கிறது, கன்னடத்துக்காரர்களுக்கு உணர்வு இருக்கிறது, மலையாளிகளுக்கு உணர்வு இருக்கிறது என்றால் வெள்ளைக்காரர்கள் ஆட்சியின் கீழே கூட அவர்களுக்கென்று ஒரு அரசாட்சி இருந்தது. மைசூர் மன்னர் இருந்தார். தசரா விழா நடத்தினார்கள். யானை அம்பாரிகையிலே அவன் ஊர்வலம் வந்தான். அரசு விற்றிருந்த அளவும்
ஆய்மணி புரசை யானையில் வீதியிற் போகவும் விரசு கோலங்கள் காண விதியிலேன் உரை செய்து என் பழ ஊழ்வினை உண்ணுவேன் என்று அனுமனிடம் சீதை சொல்லுவதாக கம்பனாரன் பாடியிருக்கிறார். அப்படி அரசு விட்டிருந்து ஆடுகிற தன்மை தமிழகத்திலே இல்லை. ஆனால் வெள்ளைக்காரர்களுக்கு கீழே மைசூர் சமஸ்தானம் இருந்தது. அவர்களுக்கென்று ஒரு மன்னர் இருந்தார். அவர்களுடைய கலை கலாச்சாரங்களை தொடர்ந்து பேணி வருகிற ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு இருந்தது. அதை போல ஆந்திரர்களுக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய எச்ச சொச்சம் இருந்தது. அவர்களுடைய தெலுங்கு கலாச்சாரத்தை, தெலுங்கு பண்பாட்டை, தெலுங்கு அரசுரிமையை அந்த மக்கள் மத்தியிலே நினைவுபடுத்துவதாக, அந்த மக்கள் மத்தியிலே வீரத்தை ஊட்டுவதாக அவர்களுக்கு ஒரு மன்னராட்சி. வெள்ளைக்காரனுக்கு அவன் கப்பம் கட்டினாலும் தெலுங்கர்களுக்கு அவன் மன்னனாக ஊர்வலம் வந்தான். அதை போல மலையாளிகளுக்கு திருவாங்கூர் கொச்சி ராஜ்யம் இருந்தது. அரசர் இருந்தார். மலையாள பாரம்பரியம், மலையாள கலாச்சாரம், மலையாள பண்பாடு, மலையாள மொழியினுடைய மாண்பு, இவற்றை அந்த மக்களுக்கு நினைவுபடுத்துவதாக வெள்ளைக்காரனுக்கு அவன் கப்பன் கட்டினாலும் அந்த மலையாளிகளுக்கு ஒரு மன்னர் இருந்தார். மலையாள கலாச்சாரத்தை எதிரொலிப்பதாக. தமிழகத்திற்கு அப்படி மன்னர் இருந்தாரா? இங்கேயும் புதுக்கோட்டை சமஸ்தானம் இருந்தது. பாவாணர் என்னை மன்னிக்க வேண்டும், அதுவும் தெலுங்கு சமஸ்தானம். எட்டயபுர சமஸ்தானம் இருந்தது. அந்த பெயரா இந்த தியாகராஜ கீர்த்தனைகளை, முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனைகளை தமிழகம் முழுவதும் பாடுவதற்கு ஏற்பாடு செய்தவர்கள் எல்லாம் இந்த தெலுங்கு சமஸ்தானங்கள் தான். வரலாற்றிலேயே நாம் தான் மிக மிக வஞ்சிக்கப்பட்டோம். ஏன் இந்திய மாநிலங்களிலே மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே நாம் வஞ்சிக்கப்பட்டோம். வரலாற்றை நினைவு கூற வேண்டும். நாயக்கர் ஆட்சி இங்கே எப்படி வந்தது? எப்படி ஐயா வந்தது? நாயக்கர் ஆட்சியை படை நடத்தி வந்தானா? வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தினானா? தமிழகத்தை எப்படி அவன் ஆட்சியை கைப்பற்றினான்? இதுதான் தமிழர்களுக்கு வந்திருக்கிற கேடு. தமிழர்களுக்கு ஒரு பயம் வந்தது. இஸ்லாமியர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் மன்னர்கள் ஆளப் போகிறார்கள். எனவே நம்முடைய கோவில்கள் எல்லாம் பறிபோக போகின்றன. அந்த கோவில்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரத்தை சார்ந்த சேக்கிழார் பரம்பரையை சார்ந்த, சொல்ல தேவையில்லை, அவர்கள் தலைமையிலே தூது போய் விஜயநகர மன்னரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் போராடி இந்த மண்ணை பெறவில்லை. வந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தமிழ்நாட்டை 668 பாளையப்பட்டுக்களாக பிரித்தார்கள். 668 பாளையப்பட்டுக்கள். 668 பாளையப்பட்டுக்களில் 550 பாளையப்பட்டுக்கள் தெலுங்கர்களுக்கு மட்டுமே சொந்தம். புதுக்கோட்டை ஆனாலும், எட்டயபுரம் ஆனாலும், சூனாம்பேடு ஆனாலும், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். தமிழ்நாட்டிலே இருந்த பாளையப்பட்டுக்கள் எல்லாம் அவர்களுக்கு நிலத்தை சொந்தமாக எழுதி வைத்தார்கள். மாறாக அந்த நிலத்திற்கு அதுவரை சொந்தக்காரர்களாக இருந்த தமிழர்களை அந்த நிலத்திற்கு உனக்கும் ஒரு நாடா எச்சில் நாடும் உனக்கும் வரலாறா, தாயால் புலம்புகிற வேளை மாற்றான் தாளை கழுவுகிற கோழை, நீயே தடை பகைவர் அல்ல தமிழ் நிலத்தில் பிறந்த படுபாவி, காட்டி கொடுப்பதுதான் தொண்டா. பாருங்க ஐயா, இங்க பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் யார்? எம்ஜிஆரை முதலமைச்சராக்கியவர்கள், ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கியவர்கள், பிற மாநிலங்களிலே இருந்து வந்தவர்களை முதலமைச்சர்களாக ஆக்கியவர்கள் தான் பெரிய தலைவர்கள். காவிரிக்கு மடை போட்ட, காவிரிக்கு இறுதி பூட்டு போட்ட தேவகவுடாவை இந்தியாவினுடைய முதலமைச்சர்களாக ஆக்கியவர்கள். என்ன தமிழ்நாடு? காட்டி கொடுப்பதுதான் தொண்டா, சொந்த கண்ணை பிடுங்குவது நன்றா. நாட்டில் இருந்த சிறு மானம் உன்னால் நாரும் நிலைமை வரலாமா? ஈட்டி எடுத்தெறிய வேண்டும். சோற்றில் விளைந்த சதை கூடு உன்னை சும்மா விடுவதனில் கேடு. ஈட்டி எடுத்தெறிய வேண்டும். உந்தன் இதயம் பிளந்தபட வேண்டும். நாட்டில் இருந்த சிறு மானம் உன்னால் நாரும் நிலைமை வரலாமா? அடுத்து சொல்லுவார், மிக அழகாக சொல்லுவார் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன்.
ஆண்டில் முதிர்ந்த தமிழ் அன்னை அவள் அறிவாள் இதுவரையும் உன்னை. தமிழர்களை காட்டி கொடுத்தவர்களே, கூட்டி கொடுத்தவர்களே, இந்த தமிழ் அன்னை உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். ஆண்டில் முதிர்ந்த தமிழ் அன்னை இவள் அறிவாள் இதுவரையும் உன்னை. மாண்டுகோ மறவர்கள் உண்டு, நாளை மாற்றான் தலை துண்டு துண்டு. மீண்டுமோர் தமிழகம் தோன்றும், தமிழ் மேன்மைகள் மண்ணில் வேரூன்றும் என்று காசி ஆனந்தன் பாடுவார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தமிழகம் 1956 வடக்கே திருப்பதி, திருக்காலத்தி, சித்தூர், புத்தூர், புங்கனூர், பழமனேரி, காகுந்தி, வாயல்பாடி என்கிற பொன்கொழிக்கு பகுதிகள் வடக்கே பறிபோயிருந்தாலும் தெற்கே தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றின்கரை, நெடுமன்காடு, உடும்பஞ்சோலை, கொச்சின் சித்தூர் போன்ற பொன்கொழிக்கிற பகுதிகள் தெற்கே பறிபோயிருந்தாலும் இந்த தமிழகம் என்பது சும்மா வரவில்லை. இந்த புதிய தமிழகம் இன்றைக்கு ஓர் தமிழகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு தமிழரசு கழகத்தை கண்ட மாபோசி அவர்கள் நடத்திய அந்த போராட்டங்கள், அவர் மட்டும் பேராய கட்சியில் இல்லையானால், அவர் முதலிலேயே தமிழரசு கழகம் என்று தனித்துவமாக வந்திருந்தாரானால் ஒரு கட்டத்திலே பேசினார். 1971 ஈழத்து காந்தி, ஈழத்தந்தை செல்வநாயகம் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார். அவருக்கு நாங்கள் ஒரு பெரிய வரவேற்பு அளித்தோம். அந்த வரவேற்பு கோகலே மண்டபத்திலே சென்னையிலே நடைபெற்றது. அந்த வரவேற்புக்கு சிறப்பு அழைப்பாளராக சிலம்பு செல்வர் மாபோசி அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். அந்த கூட்டத்திலே மாபோசி அவர்கள் பேசிய பேச்சு இன்னும் என் காதுகளிலே எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. அவர் பேசினார். செல்வா மேடையிலே இருக்கிறார், அவருக்கு பக்கத்திலே நாவலர் அமிர்தலிங்கம் இருக்கிறார், அவருக்கு பக்கத்திலே யோகேஸ்வரன் யாழ்ப்பாணத்தினுடைய முன்னை நாள் மேயர் இருக்கிறார். அப்படி இருக்கத்தக்கதாக மாபோசி சொல்கிறார், நான் தமிழகத்திற்காக பாடுபட்டேன், மாலவன் குன்றம் போனாலும் வேலவன் குன்றத்தை மீட்டு தந்தேன். இந்த தமிழகத்திலே இன்றைக்கு தமிழர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது என்று நான் கருதுகிறேன். என்றாலும் கூட என்னுடைய இனத்தை சார்ந்தவன், என்னுடைய குருதியை ஓடுகிற அந்த தமிழன் ஈழத்திலே அழிக்கப்படுகிறான். ஈழத்திலே அழிக்கப்படுகிற அந்த தமிழனுக்கு இந்த இந்திய அரசாங்கம் ஏதாவது செய்ய வேண்டும், அவர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால் ஈழத்திலே தமிழர்கள் இறந்தால் பரவாயில்லை, தமிழ் மண் பறிபோனால் பரவாயில்லை என்று இந்திய அரசாங்கம் நடந்து கொள்ளுமானால், நான் இதுவரை சொல்லுகிறேன், மாபோசி பேசுகிறான், நான் முதலிலே தமிழன், இரண்டாவதாக இந்தியன், மூன்றாவதாக உலகு குடிமகன் என்கிற தாரக மந்திரத்தை கொண்டிருப்பவன். ஆனால் இந்த கூட்டத்திலே சொல்லுகிறேன், ஈழத் தமிழர்கள் மடிவது தொடர்ந்தால், ஈழத்தமிழ் மண் பறிபோவது தொடர்ந்தால், அவர்களுக்கு நியாயம் கிடைக்க இந்திய அரசாங்கம் எதையும் செய்யவில்லை என்றால், மாபோசி சொல்லுகிறார், நான் முதலிலும் தமிழன், முடிவிலும் தமிழன், முடிவிலும் தமிழன் என்று சொன்னார். அப்படி முதலிலும் தமிழர்களாக முடிவிலும் தமிழர்களாக இருக்கின்ற ஒரு தமிழகத்தை படைப்பதற்கு நாம் சூளுரை ஏற்க வேண்டும். வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை தொகையாக முன்னிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் ஓங்க வேண்டும், கடல் போல செந்தமிழை வளர்க்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.